Chennai Silks. ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சாருகா. பட்ஜெட் 2026 எதிரொலியால இந்திய தங்க சந்தை இன்று அதிரடி மாற்றங்களை சந்தித்து வருது. தங்கம் விலை வீழ்ச்சிக்கு நிஜமான காரணம் என்ன? சாமானியர்கள் தங்கம் வாங்க இதுதான் சரியான நேரமா? இந்த கேள்விகளுக்கான விரிவான பதில்களை தர நம்மோடு இணைகிறார் கோல்ட் குரு சாந்தகுமார் சார். வாங்க அவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்கலாம். தங்கம் இறக்குமதி வரி குறையும்னு எதிர்பார்த்தோம், ஆனா அது நடக்கல. இது எப்படி தங்கம் விலையை பாதிக்கும் சார்? இல்லை, தங்க விலையை பாதிக்காது. இந்த பட்ஜெட் வந்து பொறுத்த வரைக்கும் விலை குறையும் அப்படின்னு. எதனால் விலை குறையும் அப்படின்னா அது இறக்குமதி வரி ஒரு 6% இப்போது இருந்துக்கிட்டு இருக்குது. அதை குறைச்சிருந்தால் ஒரு வேளை ஒரு 8000 ரூபா விலை குறையும். ஆனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வித அறிவிப்பும் வரல. அதனால் இந்த சமச்சீராக தான் நிற்கும் இந்த விலையை பொறுத்த வரைக்கும். இம்போர்ட் டேக்ஸ் குறைஞ்சிருந்தா எந்த அளவுக்கு லாபம் கிடைச்சிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதை இம்போர்ட் டேக்ஸ் குறைஞ்சிருந்தால் ஒரு 6% சுத்தமாக எடுத்திருந்தாலே ஒரு 8000 ரூபா மிச்சமாக இருக்கும், கம்மியாக இருந்திருக்கும். அது இல்லாமல் அதை தொடர்ந்து ஒரு பேனிக் வந்திருக்கும், அது ஒரு 2-3000 ரூபா குறைஞ்சிருக்கும். மொத்தம் 10,000 ரூபா குறைஞ்சிருந்து அதாவது எடுத்திருந்தால் இது குறைஞ்சிருக்கும், எடுக்கலை, அதனால் அது குறையாமல் இருக்குது. பட் என்ன ஒன்றுன்னா, குறையுதோ இல்லையோ கூடாமல் இருந்தால் சந்தோஷம்தான், சொல்ல முடியாது. திருப்பியும் நாளைக்கு மற்ற இதெல்லாம் ஆரம்பித்தோன்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ட்ரேடு அது இதுன்னு மற்ற ரெகுலர் பிரச்சனைகளும் இன்டர்நேஷ்னல் பிரச்சனைகள் எதுவும் வந்துச்சுன்னா கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சார், ETF-ஓட செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் வரி உயர்த்தப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட நம்பர்ஸ் குறையுமா? தங்கம் மோகம் குறைய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக குறையாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. என்ன காரணம்னா, அவங்க வந்து ரொம்ப மினிமல் அமௌண்ட்டை தான் ஏற்றிருக்காங்க, பெருசாக ஒன்றும் பெரியதில்லை. அப்படியே இருந்தாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து டேக்ஸ் ஏற்றுறாங்கன்றதுக்காக வாங்காமல் நிற்கமாக இருக்க போகிறதில்ல. ETF முதலீடு பண்ணுறவங்க அதை போட்டுகிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இதில் மிஞ்சி போனால் ஐ திங்க் 0.05லேருந்து 0.1% அப்படின்ற ரேஞ்சு தான் இருக்குது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ETF பண்ணுறவங்க தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அது கை மேல் பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நாள். சார், வரம்புக்கு மேலே மக்கள்கிட்ட வச்சிருக்கிற தங்கம் பற்றி அதை பற்றின இதை வந்து தீவிரப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன சார்? இல்லைங்க, அப்படி இல்லை. அதை பேனிக் ஆகிற அளவுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. அதை நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசாங்கத்துக்கு நம்ம நாட்டுக்கு நம்ம ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, தன்கிட்ட இருக்கிற தங்கத்தை அதுக்காக ஒன்றும் சும்மா தர தேவையில்லை, எதுவுமே இல்லை, யார்கிட்டையும் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கவும் கூடாது, அப்படின்னு பண்ண மாட்டாங்க அரசாங்கம். இது என்னென்னா, முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். வேர்ல்டுலேயே அதிகமாக தங்கத்தை கைவசம் வச்சிருக்க நாடு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியா தான். இந்திய மக்கள்கிட்ட தான் 35,000 டன் நகைகள் இருக்குது. ஆனால் உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த நாட்டிலையுமே கவர்மெண்ட் வச்சுருக்க தங்கம் அப்படின்னா 31,071 டன் தான். ஒரு 4,000 டன் கம்மியாக இருக்குது வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரிலையும் சேர்த்தாலே. ஆனால் நம்ம மக்கள்கிட்ட அது ஜாஸ்தி இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிடணும், ஒரு அட்ராக்டிவ் சலுகை என்ன, அதை வெளியிட்டாங்கன்னா ஒரு 25% வந்தாலே போதும். ஒட்டு மொத்தமாக இருக்கிற தங்கத்தில் 25% தாமாகவே முன் வந்து அவங்க கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு அட்ராக்டிவ் இது சலுகைகள் கொடுக்கணும். எப்படின்னா, எப்படி SGB சவரன் கோல்டு பாண்ட் இன்றைக்கி பாருங்கள், எல்லாருமே அதுக்காக ஏங்குறாங்க. ஒரு காலத்தில் கவர்மெண்ட் போட்டுட்டு SGB வந்து போட்டுட்டு யாரும் போடலையான்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி மக்கள் அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி SGB போட்டால் சும்மா பயங்கர லெவலில் அவங்க ஒரு 1000 கோடி எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு 50,000 கோடி வந்துடும் போல இருக்குது. அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் SGBயை பற்றி தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. SGB சவரன் கோல்டு பாண்ட் அப்படின்னு. ஆனால் அரசாங்கம் இப்போ வெளியிடலை. அது மாதிரி இந்த சலுகைகளோடு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தாமே முன் வந்து 25% கொண்டு வந்து கொடுத்தாச்சுனாலே நாம் 10 வருஷத்துக்கு வெளிநாடுகள்லேருந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு வருஷம் ஒன்றுக்கு 800 டன் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அப்போ 10 வருஷத்துக்கு 8,000 டன் தேவைப்படுது. 8,000 டன் நம்ம வாங்குகிறோன்னா நம்மளுடைய அந்நிய செலாவணி அவ்வளோ வெளியே போய்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே நாம் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா 8,000 டன்னுமே உள்ளே இருந்து நம்ம மக்கள்கிட்டருந்து ரீசைக்கிள் முறையில் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயமாக அமையும். கவர்மெண்ட்டுமே அதுக்கப்புறம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதில் வந்து அதை பற்றின கணக்கோட கேட்கக்கூடாது. எங்கேருந்து வந்துச்சு, இது பிளாக்கா ஒயிட்டா அப்படிலாம் கேட்கக்கூடாது. இது GDS ஸ்கீம், கோல்டு டெபாசிட் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி எப்படி IDS VDS ஸ்கீம் வந்துச்சோ அது மாதிரி இதை கொண்டு வந்துடணும்.
அப்படி வந்துட்டு அதில் என்னென்ன விஷயங்கள் சேர்க்கணுமோ அது எல்லாமே கவர்மெண்ட் சேர்த்துட்டு கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நம்ம எல்லாருமே இன்றைக்கி கூட சொல்கிறோம் இல்லையா, எப்படி நம்ம வேர்ல்டுலேயே நம்ம வந்து பெரிய நாடு அப்படின்றோம் இல்லையா, அது உண்மை தான். அது வந்தாச்சுனாலே மற்றவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு. சார், பட்ஜெட் 2026 தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி சில எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும் தங்கம் விலையை பற்றி. அது வந்து நிறைவேறிச்சா? இல்லை. இன்றைக்கி காலையில் வரைக்கும் 10:45 11 மணி வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நாங்கள் வந்து என்ன நினச்சோம், இந்த இம்போர்ட் டியூட்டியை 6% 1% குறைப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நேரம் ஒரு க்ரூஷியல் டைம்னு சொல்லலாம் இல்லையா, விலை பாட்டு ஏறிக்கிட்டே இருக்குது, சாமானிய மக்கள் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இதனால் அரசாங்கம் இது வந்து ஒரு முயற்சி செய்து எடுப்பாங்க அப்படிலாம் நினச்சோம். இந்த பட்ஜெட்டில் வரல. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு உள் மனசு சொல்லுது, இந்த பட்ஜெட் முடிஞ்ச கூட அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் ஒரு அறிவிப்பு வரலாம்ன்ற மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது. நடுவில் அது வந்தால் எப்போயுமே வந்தால் நல்லது தான். என்னென்னா என்றைக்கு வந்தாலும் சரி அதையிட்டு ஒரு 10,000 ரூபா ஒரு சவரன் ஒன்றுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லாமே நம்பர் 1ல் வந்துடும். அன்ஆர்கனைஸ்டாக சில இடத்துல இருக்கிற ஜுவல் செக்டார் எல்லாமே ஆர்கனைஸ்டு செக்டாராக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பேக்டோர் வழியாக வர தங்கம் அப்படின்னு இருக்கிறதுனால தானே ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்குகிறாங்க, அப்படி இப்படின்னு வருது. அது எல்லாமே நம்பர் 1ல் வந்துடும். கடத்தல் தங்கம் அறவே தடுக்கப்படும். ஜிஎஸ்டியில் வருமானம் ஜாஸ்தி வந்துடும் நமக்கு. இந்த இதில் இழப்பு ஏற்படும் 5%. ஆனால் அதனுடைய ரூபாய் வந்து ஜிஎஸ்டி மூலிமா நமக்கு நிறைய வந்துடும். அதனால் அதுக்கப்புறம் கூட அறிவிப்பு வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சார், பட்ஜெட் 2026 தாக்கல் பண்ணுறதை வச்சு நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கே வந்து தங்கத்தோட ரேட்டு அதிகமாக சரிஞ்சிருந்துச்சு. இன்றைக்கி தங்கம் வெள்ளி வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இப்போது கடந்தன்னு சொல்ல முடியாது, 1.5 வருஷ காலமாகவே தங்கத்தோடைய பொறுத்த வரைக்கும் அப்படியே ஏறுமுகமாகவே இருந்த தங்கம் குறையுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சவரன் ஒன்றுக்கு 1000 ரூபா 2000 ரூபா மட்டும்தான் குறைஞ்சிருந்துச்சு. முதல் முறையாக இந்த 1.5 வருஷத்தில் முதல் முறையாக 16,000 ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு சவரன் ஒன்றுக்கு குறைஞ்சிருக்குன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் இதை பொறுத்த வரைக்கும் தாராளமாக கல்யாணத்துக்கு நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, பணம் ஏற்கனவே நிறைய வச்சுட்டு வாங்கலாமா வேணாமா, விலை குறைஞ்சா வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ தாராளமாக வந்து தங்கத்தில் வாங்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் விட்டாச்சுன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் திரும்பியும் ஒரு ரேலி இருக்குது, அது ஏற ஆரம்பிச்சிடும். ஏறினா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இந்த வருடத்திலேயே பார்த்திங்கன்னா ஒரு சவரன் ஒன்று 2 லட்சம் ரூபாய் அப்படின்ற இலக்கை வந்து ஈஸியாக வந்துடும். வெள்ளியும் கூட 6 லட்சம் ரூபாய் என்ற அளவுக்கு ஒரு கிலோ வெள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், 2 lakhsக்கு மேலே கோல்டு வாங்கினா பேன் கார்டு கட்டாயம் அப்படிங்கிற விதியை மாற்றாதது நடுத்தர மக்கள் வாங்கும் திறனை எப்படி பாதிக்கும்? இல்லை, நல்ல விஷயந்தான். ஏன்னா நடுவில் ஒரு செய்தி வந்துச்சு, என்னென்னா அறவே வந்து எல்லாமே கோல்டை பொறுத்த வரைக்கும் இதில் தான் பண்ணணும், கேஷே வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கொண்டு வரல. அதெல்லாம் கொண்டு வந்திருந்தால் சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கும். அது வரைக்கும் பரவாயில்ல. அது இல்லாதது நல்ல விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதாவது எதிர்பார்த்தது ஒன்று, இந்த சலுகைகள்லாம் கிடைக்கும்னு, அது கிடைக்காம நமக்கு தொந்தரவுகள் வந்துடுச்சுன்னா அது இன்னொரு பெரிய இம்பேக்ட் ஆகிருக்கும். அந்த தொந்தரவு இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் சமநிலையில் இருக்கிறது நாங்கள் இதை ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறோம். தங்க வாங்குறத மக்கள் வந்து காத்திருக்கிறது நல்லதா இல்லை உடனடியாக வாங்குறது தான் நல்லதா? நான் ஒரே ஒரு விஷயம் எப்பயுமே சொல்லுவேன், பணம் கையில் இருந்தால் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தயக்கம் இருக்குது, விலை குறைஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா, 50% இப்போ வாங்குங்க. ஒரு 1 வீக் கழிச்சு 50% வாங்குங்க. சார், பட்ஜெட் அறிவிப்புக்கு பிறகு 2026 வருஷம் இறுதிக்குள்ள தங்கம் விலை எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கணிக்கிறீங்க? கண்டிப்பாக ஏறுமுகத்தில் தான் இருக்கும். ஏன்னா இது பட்ஜெட்ன்றது நம்ம உள்நாட்டு பிரச்சனை. ஆனால் வெளிநாட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இன்னும் தீர்ற பாடு இல்லை. ஒவ்வொரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புது சேர்மன் கெவினை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. போட்டுட்டு அவர் நினச்சி அவரோட கையில் தான் இருக்குது. அவர் நினச்சாருன்னா நாட்டினுடைய நிலைமையை கருதி வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறைச்சாலும் அது அவர் எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்னு ஒரு இதாக சொல்லிட்டாரு. அதனால் அந்த அறிவிப்பு கூட எப்போ வரும்னு தெரியாது.
இன்கேஸ் அது மாதிரி அறிவிப்பு வந்தால் தங்கத்தோட விலை இன்னும் ஷூட்டப் ஆகிடும். இந்த 2026 வருட பட்ஜெட் தங்கத்தில் முதலீடு செய்கிறவங்களுக்கு ஒரு கலவையான செய்திகளையே கொண்டு வந்திருக்கு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தங்கம் மீதான 6% இறக்குமதி வரியில எந்த மாற்றமும் செய்யவில்லை என்பது அதிகாரப்பூர்வமாக உறுதி செஞ்சிருக்காரு. இதனால வரி குறையும் என எதிர்பார்த்து இன்று காலை சந்தையில் ஏற்பட்ட அந்த 9% திடீர் சரிவு என்பது ஒரு தற்காலிகமான மாற்றமாகவே பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாம இந்த பட்ஜெட்ல தங்கம் தொடர்பான ஒரு முக்கியமான சட்ட மாற்றமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தங்க பத்திரங்கள் வச்சிருக்கவங்க இனி கூடுதல் கவனத்தோட இருக்கணும். இனிமேல் ரிசர்வ் வங்கியிடம் நேரடியாக பத்திரங்களை வாங்கி 8 ஆண்டுகள் முதிர்வு காலம் வரை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே வரி விலக்கு அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. பங்கு சந்தையில மற்றவர்களிடமிருந்து வாங்கும் பத்திரங்களுக்கு இனி வரி விலக்கு கிடையாது என்பது முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். சர்வதேச அளவில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் இந்த பட்ஜெட் மாற்றங்களுக்கு இடையில தங்கம் இன்னும் ஒரு பாதுகாப்பான முதலீடாகவே தொடர்கிறது. எனினும் சாந்தகுமார் சார் கூறியது போல இந்த தற்காலிக விலை வீழ்ச்சியை திருமண தேவைக்காக வாங்குபவர்கள் ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். வெளிநாட்டிலிருந்து தனிநபர் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்படும் பொருட்களுக்கான சுங்கவரி 20% 10% குறைக்கப்பட்டிருப்பது நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக நுகர்வோருக்கு சிறிய பலனை அளிக்கலாம். இந்த திடீர் விலை வீழ்ச்சி நீடிக்குமா? வரி குறைக்கப்படாததால நாளை மீண்டும் தங்கம் விலை பழைய நிலைக்கு திரும்புமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.